வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் நான் போடலான்னு பார்த்துருந்தேன். ஆனால் எஸ்டர்டே வந்துட்டு ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். அந்த போஸ்ட் நான் காட்டுறேன். அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நான் எசென்ஷியல் ஜாபில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது. அப்புறம் ஒரு யூஸ்லெஸ் மேஜரில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோம் நான் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அதை வந்து நான் ஃபுல்லும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ட்ராயிங் ரிலேட்டடாக நான் எதுவுமே சொல்ல போகிறேன், அதாவது ட்ராயிங் எதுவும் நான் பண்ண போகிறதில்ல. ஃபுல்லும் அந்த போஸ்ட்டுக்கு தான் நான் ரிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிடுறேன், ஆர்டிஸ்ட்ன்றவங்க ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது. ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு லோகோவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இதை வந்து மீடியா ரிலேட்டடாக க்ரியேட் பண்ணுறவங்க டிசைனர்ஸ், அவங்களையும் நம்ம ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லுவோம். ரெண்டு பேருக்கு ஆர்டிஸ்ட்டுக்கும் டிசைனர்ஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஆர்டிஸ்ட்ன்றவங்க ட்ராயிங் பண்ணுவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறதுல வந்துட்டு இந்த அளவு தான் இருக்கும், ஒரு சென்டிமீட்டர்னால் இந்த சென்டிமீட்டருக்குள்ளே தான் வந்துட்டு அது பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. ஆனால் டிசைனர்ஸ் சொல்லும் போது அவங்க பண்ணுற எல்லா டிசைன்ஸுக்கும் வந்து ஒரு அளவு இருக்கும், இந்த அளவு தான் வைக்கணும். இப்போ 2 சென்டிமீட்டர்னால் 2 சென்டிமீட்டருக்குள்ளே தான் அவங்களோட டிசைன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்முலில் போவாங்க. ஸோ ரெண்டு தான் வித்தியாசமாக இருக்கும், ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி டிசைனர்ஸ்க்கும் சரி. அண்ட் அதில் வந்துட்டு ஆர்டிஸ்ட்டுன்றவங்க வந்துட்டு டிசைனர்ஸ் தான். ஸோ வந்துட்டு நம்ம டிசைனர்ஸ்ன்னு சொல்கிறோம், அவங்கள ஆர்டிஸ்ட்டுன்னு நம்ம பிரித்து சொல்கிறோம். ஆர்டிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லும் போது பெயிண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ட்ராயிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், டிசைன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு வகையில் வந்து ஆர்டிஸ்ட் தான். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா, டிசைனர்ஸ் இல்லைனா ஆர்டிஸ்ட் அவங்க இல்லைனா எந்த ஒரு மீடியாவுமே கிடையாது. மீடியா நான் சொல்லும்போது டிவியாக இருக்கட்டும், ஒரு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், நார்மலான ஒரு ஃபோன் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வெப்சைட்டாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு ஒரு டிசைனர் ஆர் ஆர்டிஸ்ட் இல்லைனா வந்துட்டு அது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட்டு நான் ஆர்டிஸ்ட் ஆர் டிசைனர் என்னென்னலாம் பிளேஸில் இருக்காங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ஒரு இதாக சொல்லிடுறேன் டைட்டிலாக. நெக்ஸ்ட்டு அதை பற்றி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போ ஆர்டிஸ்ட் ஆர் டிசைனர் சொல்லும் போது கிராஃபிக் டிசைனிங், கேம் டிசைனர்ஸ், யூஐ டிசைனர்ஸ், வெப்சைட் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், இண்டஸ்ட்ரி டிசைனர், ஃபர்னிச்சர் டிசைனர், டாய் டிசைனர், அப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்டிஸ்ட், கான்செப்ட் ஆர்டிஸ்ட், கேரக்டர் டிசைனர், ஆர்கிடெக்சர், அவங்க கூட பில்டிங் டிசைன் பண்ணுறவங்க தான். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு வகையில் வந்துட்டு ஆர்டிஸ்ட் தான், ஒரு டிசைனர்ஸ் தான். இப்போ இவ்வளோ வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நான் பர்டிகுலர் கிராஃபிக் டிசைனிங் அண்ட் கேம் டிசைனிங் இதை பற்றி மட்டும் சின்னதாக ஒரு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் புரியும். இப்போ கிராஃபிக் டிசைனிங்ஸ் நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டூடியோ கிராஃபிக் டிசைனிங் நம்ம சொல்லுவோம். டிவி மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்கள மீடியா கிராஃபிக் டிசைனிங் சொல்லுவோம். வெப்சைட்டுக்கு டிசைன் பண்ணுறவங்கள வெப்சைட் கிராஃபிக் டிசைனிங் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. அதில் வந்து சின்ன எக்ஸாம்பிள்ஸை நான் இப்போ ஒரு வீடியோவாக நான் காமிச்சிடறேன், பார்த்துருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போ இந்த புக் நோட் பாருங்கள், நோட் புக் நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறதான். இதில் பாருங்கள், அந்த மொட்டு பட்லு அப்படின்னு இருக்கிறது ஒரு கிராஃபிக் டிசைனிங் க்ரியேட் பண்ண ஒரு டைப்போகிராஃபி தான். இது ஒரு கிளிப் ஆர்ட்டு, அதுவும் கிராஃபிக் டிசைனிங் க்ரியேட் பண்ண தான். இந்த பேஜ் இப்படி தான் இருக்கணும், இந்த பக்கத்து லெஃப்டில் ஒரு டிசைனும் ரைட்டில் ஒரு டிசைன் இருக்கணுன்றதை டிசைன் பண்ணது ஒரு கிராஃபிக் டிசைனிங் தான். கீழே டர்போன் இருக்குது பாருங்கள், இது கூட ஒரு லோகோ டைப்ஸ் தான். அண்ட் இது மீராவோட அஃபிஷியல் லோகோ. அவங்க யூஸ் பண்ணுற எல்லா மீரா கம்பெனிலையும் இந்த லோகோ இருக்கும். அண்ட் இதை க்ரியேட் பண்ணதும் ஒரு கிராஃபிக் டிசைனிங் தான். அண்ட் இதுக்கு மேலே ஒரு பென் இருக்குது பாருங்கள், இந்த பென்னில் ஒரு டிசைன் வருது பார்த்தீங்களா, அவங்க கம்பெனி லோகோ அண்டு அதோட சேர்த்து ஒரு வேர்ட்ஸ், அதாவது ஸ்டைல், என்னோட கேமரா சரியில்லை, ஸ்டைலிஷ் X3 அப்படின்றத க்ரியேட் பண்ணது ஒரு டிசைனர் தான். அண்ட் இந்த பென்னை க்ரியேட் பண்ணது ஒரு ப்ராடக்ட் டிசைனர் தான். இந்த பென் இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒன்று வருது, லைட்டாக அந்த இடத்துல அப்படி இருக்கணும். அப்புறம் வந்துட்டு சில பென் பார்த்தீங்கன்னா இங்கே ரப்பர் இருக்கும் அண்ட் பேக் சைடு இருக்கிறது, இது எல்லாமே ஒரு ப்ராடக்ட் டிசைனிங் க்ரியேட் பண்ணதான். சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த பாக்ஸை பாருங்கள், இந்த பாக்ஸை ஒரு ப்ராடக்ட் டிசைனர் பண்ணதான். அண்ட் இதில் இருக்கிற பிக்சர்ஸ் பாருங்கள். இப்போ இதில் இந்த ஸ்டிக்கர் இருக்குதா, கேம்லின், அந்த அப்புறம் அந்த சிம்பிள் கேம்லின் வரைஞ்சிருக்கிறது, அது ஒரு டிசைனர், ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணதான். கிராஃபிக் டிசைனிங் பொதுவாக நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த இதில் ஸ்டிக்கரில் வந்துட்டு ப்ளூ கலர் இருக்கணும். அண்ட் அப்புறம் இந்த பார்கோட் இப்படி இருக்கணும். அப்புறம் இது இப்போ ஒன்று போட்டு பாருங்க, போஸ்டர் பிளாக் கலர், இந்த வரிசையா லைனு இது இப்படி தான் இருக்கணும், ஒரு இதில் 4 பாயிண்ட் தான் வரணும் அப்படின்றத எல்லாத்தையும் டிசைன் பண்ணது ஒரு டிசைனர் தான். அண்ட் இதை திருப்பினீங்கன்னா இது ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண ஒர்க்கே இங்கே இருக்குது. அவங்க பண்ண ஒர்க்கே இங்கே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது க்ரியேட் பண்ணது ஒரு ஆர்டிஸ்ட் தான்.
இதை ஒரு ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த பிக்சரை எடுத்துகிட்டு ஒரு டிசைனராக இந்த இடத்துல வந்து எஸ் மாதிரி வந்து வளையணும், இந்த 12 ப்ரீமியம் போஸ்டர் கலர் இப்படி இருக்கணும், ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் சின்னதாக இருக்கணும், அண்ட் கம்பெனி நேம் பெருசாக இருக்கணும், கீழே சைட்லேயும் நம்ம கம்பெனி நேம் கொடுக்கணும் அப்படின்றத போட்டதும் ஒரு டிசைனர் தான். சரி, இது விட்டுருங்க. அடுத்தது இது வந்துட்டு ஒரு நார்மல் டப்பா. இந்த ஸ்டிக்கர் சுற்றி இருக்கு பாருங்கள், இது ரொம்ப பழைய ஸ்டிக்கர், அதனால் அலைஞ்சு போச்சு. இது இப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்ணது ஒரு டிசைனர் தான். அப்புறம் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூட பேர் இருக்கும், இது அலைஞ்சு போச்சு. இந்த பேரை டிசைன் பண்ணது ஒரு டிசைனர் தான். இதெல்லாம் விடுங்க, தினைக்கு நம்ம பார்க்குற கேலண்டரை டிசைன் பண்ணதே ஒரு டிசைனர் தான். இந்த கேலண்டரில் இப்போ இதில் வந்துட்டு விஜய்ன்னு போட்டிருக்குது, மெட்டல் கார்பரேஷன் அப்படின்னு போட்டிருக்குது. இது வந்துட்டு பெருசாக இருக்கணும், இது இப்படி இருக்கணும். இந்த இடத்துல இந்த கலர் வந்துட்டு பேக்ரவுண்டில் ரெட் க்ரீன் இருக்கணும். அப்புறம் இந்த பேஜில் கடையில் உள்ள நம்பர் லெஃப்ட்லேயும், செல்லு வந்து ரைட்லேயும், அட்ரஸ் கீழே இருக்கணும். இப்படின்றத க்ரியேட் பண்ணது ஒரு டிசைனர் தான், ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஸோ இதில் ஃபுல்லும் எங்கே கலர் இருக்குது, சண்டேனா எந்த கலர் இருக்கணும், அப்புறம் இது ப்ளூ கலரில் இருக்கணும், ஏதாவது வித்தியாசமான விசேஷ நாள் வந்துச்சுன்னா வேறு கலரில் இருக்கணும். இந்த பேஜில் ஜூன் எழுது இங்கே இருக்கணும், தமிழில் இங்கிலீஷில், இப்படி ஒவ்வொன்றுத்தையும் டிசைன் பண்ணது ஒரு டிசைனர்ஸ் தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு கேம் எடுத்துக்கிறேன், அந்த கேமில் வந்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், ஓப்பன் ஆகட்டும். இப்போ வர இந்த கரீனா அப்படின்ற லோகோ ஒரு கிராஃபிக் டிசைனிங் ரெடி பண்ணது தான். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு கேம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு ஒரு கேரக்டர் டிசைனை க்ரியேட் பண்ணது தான். அது ஒரு கிராஃபிக் டிசைனிங்கில் வர ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அப்போ இந்த கத்தியை டிசைன் பண்ணது, இந்த பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணது. இப்போ ஃப்ரீ ஃபயர்னு ரைட்டில் வர்றது. அப்புறம் இந்த பிக்சரே இப்போ இருக்கிற அந்த பேஜில் இருக்கிற அந்த கேரக்டராக இருக்கட்டும், இந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட் கேரக்டர் டிசைனராக அவங்க வந்து க்ரியேட் பண்ணது. பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டிசைனர் வந்து ஃபுல்லு க்ரியேட் பண்ண ஒரு டிசைன் தான். இப்போ இந்த பேஜை பாருங்கள், அந்த கேரக்டர் இருக்கிற 3D அனிமேஷன். இப்போ ஃபைனல் டேன்னு இப்போ ஒரு ஆட் வந்துருக்கு பாருங்கள், இது கேம் ரிலேட்டடாக ஒரு ஆட். இப்போ இந்த கேரக்டரை ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அண்ட் இதை தனியாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற இதை ஒரு ஃபோட்டோஷாப்போ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது. இதுலேயும் ஒரு கேரக்டர் இப்போ வர எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறவங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் தான் கிடையாது. இது கம் டு போயா, இது எல்லாமே ஒவ்வொரு டிசைனர் கிரியேட் பண்ணுற டைப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது. இப்போ வந்திருக்க பேஜை க்ரியேட் பண்ணுறது, இதில் எல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த கேரக்டர் நடுவில் இருக்குன்னா அந்த கேரக்டரை டிசைன் பண்ணுறது, ரைட்டில் கிளாசிக் வர்றது, ஸ்டார்ட்ன்ற அந்த ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஒரு கிரியேட்டர் கேமை வந்து கிரியேட் பண்ணவங்க தான், அதாவது டிசைனர்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறது. கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா? இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு டிசைனர்ஸோ ஆர்டிஸ்ட்டோ என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது வந்துட்டு ஒரு யூஸ்லெஸ் மேஜர் கிடையாது. அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமாக இந்த வீடியோ வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு காட்டுங்க. அவங்களுக்கு தான் இந்த ஆர்டிஸ்ட், ட்ராயிங் பண்ணுறவங்க, பெயிண்டிங் பண்ணுறவங்க, ஒரு டிசைனர்ஸ், அவங்களாம் ஒரு வேல்யூ இல்லாத, அதில் என்ன வேல்யூ இருக்க போகுது, அதில் என்ன ஃப்யூச்சர் இருக்க போகுது, அதில் என்ன ஸ்கோப் இருக்க போகுது அப்படின்ட்டு வந்துட்டு நிறையா பேரண்ட்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க. முக்கியமாக எங்கள் வீட்லேயே அப்படி தான் நினச்சாங்க. பட் நான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு தான் ஓகே இவ்வளோ இது இருக்குது, இதுலேயும் வந்து வேல்யூ இருக்குது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்க. இது ரிலேட்டடாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக நீங்கள் ட்ராயிங், பெயிண்டிங் மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, அது ஒரு பேசிக். அது ரிலேட்டடாக நான் சொன்ன டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு படிப்ஸு தனியாக இருக்குது. நீங்கள் அது ரிலேட்டடாக தனியாக படிக்கணும். 4 இயர்ஸ் கோர்ஸோ இல்லை 3 இயர்ஸ் கோர்ஸோ. இப்போ கேம் டிசைனிங்னா அதுக்கு தனியாக 3 வருஷம் கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கேம் விளாட பிடிக்கும், அது ரிலேட்டடாக இப்போ பென்டன்லாம் பார்த்துருப்போம் நம்ம சின்ன வயசில், அதை நம்ம வரைஞ்சி பார்த்துருப்போம். அது ரிலேட்டடாக நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நினச்சா கேரக்டர் டிசைனாக போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு படிப்பு இருக்குது. அது ரிலேட்டடாக நீங்கள் படித்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபீல்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ரொம்பவே வேல்யூ. அப்படி நீங்கள் எதுவுமே படிக்கலை, எனக்கு ட்ராயிங் மட்டும் லைட்டாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு யூஸ்லெஸ் ஜாபாக தான் உங்களுக்கு வந்து முடியும். ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம்னா அது ரிலேட்டடாக ஃபுல்லும் நம்ம படிச்சுட்டு இறங்குறது தான் நமக்கு வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு கேம் டிசைனிங் படிக்குதுன்னா அது ரிலேட்டடாக கோர்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா வரும். அதில் படித்து அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து ஸ்டெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நார்மலாக எனக்கு வரைய பிடிக்கும், நான் வந்து கேம் டிசைனராக போகிறேன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தால் மட்டும் நமக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் வந்துடாது. ஸோ வந்து இந்த வீடியோ முக்கியமாக வந்து பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறையா நெகட்டிவான போஸ்ட்லாம் போடுறவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த மாதிரிலாம் இவ்வளோ இருக்குது, அப்போ வந்து இது வந்து யூஸ்லெஸ் இல்லாமல் தான் இருக்குது, யூஸாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை தான் நான் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை வந்து கீழே சொல்லுங்கள். அண்ட் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் நான் சொன்னல, அது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்கனாலும் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இது பிஹைண்ட் தி சீன். நான் வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக இப்போ எடுக்கிற ஸ்டூடியோ தான் இது. 2 கேமரா ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்டூடியோ வச்சு செட் வச்சு எடுக்கிறவங்க இப்படி தான் வந்துட்டு எடுக்கணும். அதுதான் ஒரு 2 சிஸ்டம் இருக்குது, மெயின் சிஸ்டம். இது வந்து எடுத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ணது க்ரீன் ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணி பின்னாடி நான் இமேஜ் கேம் பேக்ரவுண்டை செட் பண்ணியிருந்தேன். இது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் லைட்டிங்க்கு வச்சுருப்பாங்க. அந்த லைட்டிங் தான் ரொம்ப அதிக வாட்ஸ் எடுக்கும். இதுதான் நம்ம வந்து மொத்த செட்டப்பு. இங்கே நின்னா நான் பேசுவேன்.